எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 2024 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன தி 8 ஷோ அப்படிங்கிற சீரீஸில் இருக்க எபிசோட்ஸை ஒன்று பார்த்துட்டு வரோம். அதில் இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கான லிங்க் மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். சரி, இப்போ நம்ம எபிசோட் 2க்குள்ளே போவோம். ஒரு நிமிஷத்துக்கு 3,40,000 அதாவது நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபாய். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு வேணாம் ஒரு நாளைக்கே நம்ம ஊர் காசுபடி அந்த பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்குதுன்னா 2,96,00,000. ஹீரோயினவோ தான் தான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இங்கே வந்து பார்த்தா ஃப்ளோர் 8 இது அவரை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்குது. இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பண்ண லக்கி ஃப்ளோர் தான் இந்த 8th ஃப்ளோர். என்னதான் படியேறி மேலே வர்றது கஷ்டமாக இருந்தாலும் படியேறினா பல நிச்சயங்கிற மாதிரி ஒரு சராசரி இந்திய குடிமகனுக்கு தேவைப்படுற மாத சம்பளத்தை தான் இந்த பொண்ணு ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்குது. அப்போ சும்மா இருக்குமா? பெட் வாங்குறது என்ன, பாத்டப் வாங்குறது என்ன, தூங்குறதுக்கு முன்னாடி சம்பாரித்த மொத்த காசையுமே செலவு பண்ணிட்டு தான் தூங்குது. ஸோ இப்போ முக்கியமான விஷயம் சாப்பாட்டை பொறுத்தவரை இவங்க சாப்பிட்றது என்னவோ எறும்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அயனுக்கு கொஞ்சம், ஜிங்குக்கு கொஞ்சம் அப்படின்னு பருக்கு அளவுக்கு தான் எடுத்து சாப்பிட்றாங்க. ஆனால் செலவு மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. குடிக்க வந்த தண்ணியை வச்சு குளிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க. சரி, இவங்களை விடுங்க, மற்றவங்கள பார்ப்போம். இப்போ ஹீரோ உட்பட எல்லாருமே ரொம்ப குழப்பத்துலேயும் காண்ட்லேயும் இருக்காங்க. ஏன் ஃப்ளோர் 8க்கு மட்டும் இவ்வளோ காசு, நமக்கு இவ்வளோ கம்மின்னு? அப்போ அவங்க ஃப்ளோருக்கு உண்டான ஒரு நிமிஷத்துக்கான ப்ரைஸ், ஒரு நாளைக்கான ப்ரைஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஃப்ளோர் 1க்கு ஒரு நிமிஷத்துக்கு 10,000 அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுபடி அவருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிறது 8,72,000 ரூபாய். அப்படி ஃப்ளோர் 2 ஒயிட் மண்டைக்கு வந்தோம்னா அது ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 20,000. அது அப்படியே கூட்டி கழிச்சு நம்ம ஊர் காசுக்கு போட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 17,44,000 ரூபாய். நம்ம ஹீரோவை பற்றி முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா, இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். அவர் ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 30,000. நம்ம ஊர் காசுபடி ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்கிறது 26,16,000 ரூபாய். இப்போ ஃப்ளோர் 4ல் இருக்க அந்த அழுமூஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 50,000. அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுபடி அது சம்பாதிக்கிறது 43,61,000 ரூபாய். ஃப்ளோர் 5ல் இருக்க ஆண்டி ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 80,000. அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுபடி அவங்க சம்பாதிக்கிறது 69,77,000 ரூபாய். ஃப்ளோர் 6ல் இருக்க முரடை ஒரு நிமிஷத்துக்கு சம்பாதிக்கிறது 1,30,000. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கிறது நம்ம ஊர் காசுபடி 1,13,00,000. அப்பா சாமி. அடுத்து இவனுக்கு எவ்வளோன்னா ஃப்ளோர் 7க்கு எவ்வளோ இருக்கும்? ஃப்ளோர் 7 அறிவாளிக்கு ஒரு நிமிஷத்துக்கு கிடைக்கிற காசு 2,10,000. அதாவது நம்ம ஊர் காசுபடி 1,83,00,000 ரூபாய். அதுக்கடுத்து ஹீரோயின் நம்ம ஃப்ளோர் 8 பார்த்தோம்ல, அவங்க ஹீரோயின் இல்லை, வில்லி. அந்த ஃப்ளோர் 8க்கு ஒரு நிமிஷத்துக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 3,40,000. அதாவது அவங்க சும்மா இருந்தே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணியிருந்தே நம்ம ஊர் காசுபடி 2,96,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஃப்ளோர் 7 அறிவாளி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நமக்கு வழங்குற ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஃபெபனாச்சி சீரீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு தராங்க. அது எப்படின்னா, முன்னாடி இருக்க 2 ஃப்ளோரோட ப்ரைஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நமக்கு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோர் 1 வந்து 10,000 சம்பாதிக்கிறாரு ஒரு நிமிஷத்துக்கு. ஃப்ளோர் 2வும் 20,000 சம்பாதிக்கிறாங்க ஒரு நிமிஷத்துக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 30,000 ரூபாய். அதுதான் நம்ம ஹீரோவோட ஒரு நிமிஷத்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இவங்க இருக்க ஃப்ளோர் லெவலுக்கு காசு மாறுதோ அதே மாதிரி ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ரூமும் மாறுது. அப்படியே ரூம் சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோர் 8லேருந்து குறைஞ்சி தலை இடிக்கிற மாதிரி ஃப்ளோர் 1ஓட ரூம் இருக்குது. இது எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஃப்ளோர் 8 மேலே காண்டை உருவாக்குது. போதா குறைக்க அது வேறு கிரிக்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் குதிக்க எல்லாம் ரொம்ப காண்டாகிறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு இவங்க முன்னாடியே சொல்லலையே, சொல்லியிருந்தா நாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக ஒரு ரூம் எடுத்துக்கலாமேன்னு சொல்ல இப்படி எல்லாருமே ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் வயிறு பசிக்கில்ல ஆரம்பிக்குது. சாப்பிட போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3 வேளை சாப்பாடு. அப்படி பார்த்தா மொத்தம் 8 பேருக்கு 24 பார்சல் வரணும். ஆனால் இங்கே 12 தான் வந்திருக்கு. அதுவும் எல்லா ரூம்லேயும் இருக்க லிஃப்ட் வழியாக தான் வருது. அந்த லிஃப்ட் ஃபஸ்ட்டு 8th ஃப்ளோருக்கு தான் வருது. அதுக்கடுத்து 7th 6th கீழே போய்கிட்டே இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட கான்செப்டும் இதே தான். சரி, இங்கே 4 பேர் 3 வேளைக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதி இருக்க 4 பேர் அந்த நாளைக்கு பட்னியாக தான் இருக்கணும். இது எப்படி பிரிக்க போகிறோம்னு ஃப்ளோர் 7ல் இருக்க அறிவாளி ஒரு அறிவுரை சொல்வார். அது என்னன்னா, எல்லாருமே ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, மீதி 4 பாக்ஸை ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடும். அப்படி வரும்போது யாருக்கு ரொம்ப பசிக்குதோ அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு எல்லாருமே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அன்றைக்கான சாப்பாடு ரொம்ப ஸ்மூத்தாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஃப்ளோர் 3 ஃப்ளோர் 7 அறிவாளி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோர் 2ல் இருக்க வெள்ளமுடி பொண்ணு எதர்ச்சியாக டைமை பார்த்தா
இவங்களுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இந்த ஷோவில் மிச்சம் இருக்குது. என்னடா அது நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே டைம் இருந்து இப்போ என்ன பண்ணால் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு பார்த்தா, இந்த ஃப்ளோர் 8 கிறுக்கி இருக்கால, அவள் எல்லா டைமுக்கும் சேர்த்து ட்ரெஸ்ஸு நிறைய வாங்கி தொங்க விட்டுருக்கா. ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு வேணுன்னா தனியாக உன் காசை வச்சு உன் ரூமில் வாங்க வேண்டியது தானே, எதுக்கு எங்கள் எல்லாரோட டைமையும் சேர்த்து நீ ட்ரெஸ்ஸை வாங்குற அப்படின்னு ஃப்ளோர் 2 போய் சண்டை போட, அதுக்கு அந்த நம்ம ஃப்ளோர் 8ல் இருக்க பொண்ணு என்ன சொல்லுது, இங்கே பாருமா, நான் வந்து என் ரூமில் வச்சு நான் ட்ரெஸ்ஸு வாங்கினேன்னா அதை என் ரூம்குள்ளே மட்டும்தான் போட முடியும், அதுதான் ரூல்ஸு. பட் நான் இதை மெயின் ஹாலில் வச்சு வாங்கினா இதை நான் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு வேலிட் பாயிண்ட்டை வைக்கிது. நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் இல்லையே, நீ அதிகமாக சம்பாதிக்கின்ற மெதப்பில் தான் நீ இப்படி பண்ணியா அப்படின்னு ஃப்ளோர் 2க்கும் ஃப்ளோர் 8க்கும் சண்டை வருது. அப்போ ஃப்ளோர் 8 என்ன சொல்கிறா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன டைம் தானே வேணும், அது எப்படி அதிகப்படுத்துறது எனக்கு தெரியும், இந்த 8 மாடிப்படியை ஏறி இறங்குனா நமக்கு டைம் கிடைக்கும்னு சொல்கிறா. உனக்கு எப்படி அது தெரியும் சொல்லுன்னு எல்லாரும் கேட்க, அதுக்கு இந்த வெள்ளை மூடி பொண்ணு ஃப்ளோர் 2 என்கிட்ட என்னை திட்டத்துக்கு சாரி கேட்டால் தான் அது எப்படி எனக்கு தெரியும்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு ஃப்ளோர் 2 வெள்ளை மூடி சொல்கிறா. இவங்க 2 பேர் சண்டையில் நாம் வெளியே போயிடுவோம் போலன்னு எல்லாம் வேகமாக போய் படி ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளோர் 8 சொன்ன மாதிரியே இவங்க எல்லாம் வேகமாக படி ஏறினதை பார்த்து 24 hours இவங்களுக்கு கிடைக்கிது. அப்போ தான் ஃப்ளோர் 8 நம்ம ரூமாக படி ஏறி வந்து அங்கே இருக்கிற எல்லா ரூமையும் பார்த்தோம் இல்லையா, அப்போ டைம் ஏறினதை நான் பார்த்தேன், அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு எல்லோரும் முன்னாடி சொல்லுது. எல்லாம் இந்த பொண்ணு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது, அறிவாளியாக இருக்குது, அதனால தான் இதுக்கு வந்து காசு இவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு அதை புகழ்ந்து தள்ளுறாங்க. அன்றைக்கி நைட் எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க 12 மணிக்கு. ஹீரோ பாத்ரூம் போகும்போது, என்னடா இது நாம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு நல்ல பாத்ரூம் கூட இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டெம்பரரி ஸ்டைலிஷ் பாத்ரூம் செட் ஒன்று வாங்குறாரு. அப்போ தான் ஃப்ளோர் 7 சொன்ன விஷயம் ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்கே நம்மளை அடிச்சிக்க வச்சு அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, நம்ம எக்காரணத்தை கொண்டோம் அதை மட்டும் இவங்களுக்கு பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எல்லாரையும் காமிக்கிறாங்க. எல்லாருமே ஃப்ளோர் 8 நேரத்தை வச்சு வாங்க ட்ரெஸ்ஸை நினச்சி வயிறு எரிஞ்சிட்ருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் கடையில் விடியுது. எழுந்து பார்த்தா இவங்களுக்கு 8.5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ நாம் இங்கே நிறைய சம்பாதிக்கணும்னா, இங்கே ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா நிறைய தடவை படியேறி இறங்கணும்னு எல்லாம் வெறி கொண்டு படி ஏறி இறங்க ஆரம்பிக்கிறாங்க. நேரத்தை சேமிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் நேரமும் கொடுச்சு, அக்கௌண்ட்டில் காசும் கொடுச்சு. ஆனால் டெய்லி நைட்டு போய் படுக்கும்போது எல்லாருக்கும் சோர்வும் பசியும் அதிகமாச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு 12 மீல்ஸ் தான் தராங்க மொத்தமாகவே. அப்படி பார்த்தா இதனால் யாருக்குமே வயிறு நிறையலை. இதனால் ஃப்ளோர் 6 முறைடன் என்ன சொல்கிறான், நாம் பிரிஞ்சு வேணால் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஃப்ளோர் 7 மூலக்காரன் என்ன பண்ணுறான், 2 டீமாக பிரிக்கிறான். அதில் ஒரு டீமுக்கு 4 பேர். அதில் ஒரு டீம் ஒரு நாள் ஓடணும், அன்றைக்கி மற்ற டீம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். இப்படி மாறி மாறி ஒரு நாள் ரெஸ்ட்டு ஒரு நாள் ஒர்க்குன்னு 2 டீமும் மாறி மாறி ஒர்க் பண்ணும். என்றைக்கு எந்த டீம் ஒர்க் பண்ணதோ அன்றைக்கி அவங்களுக்கு 2 டைம் சாப்பாடு. ஒர்க் பண்ணாத டீமுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பாடுன்னு ரூல்ஸ் கொண்டு வரான். இதில் டீம் ஏல நம்ம ஹீரோ, ஃப்ளோர் 5 லேடி, ஃப்ளோர் 7 அறிவாளி அண்ட் ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு, இவங்கெல்லாம் பிரிகிறாங்க. இப்போ டீம் பியில் மீதி இருக்க ஃப்ளோர் 6 முரடன், ஃப்ளோர் 1 அந்த வயசான ஆள், ஃப்ளோர் 4ல் அந்த அழுமூஞ்சி பொண்ணு, ஃப்ளோர் 8 கிறுக்கின்னு பிரிகிறாங்க. இப்போ எல்லாம் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் 4 நாள் கழிச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க வயசான ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கால் ஒழுங்காக நடக்க முடியாது. அதனால் அவர் வந்து ஒழுங்காக நடக்காமல் ஃப்ளோர் ஏழாமல் நிற்கிறாரு. இதனால் ஃப்ளோர் 6 முரடனுக்கும் அவருக்கும் முட்டிக்குது. அவன் வந்து திட்டிடுறான், ஒழுங்காச்சு ஓடுறா அப்படின்னு. நல்ல மனம் கொண்ட ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு, அதான் நல்லா புஷ்அப்ஸு தம்பிள்ஸ்லாம் தூக்கும் போல், உங்களுக்கு பதிலாக நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ தொடர்ந்து அந்த பொண்ணே 2 நாள் ஓடுது. ஐயோ பாவம். இப்போ அடுத்த நாள் ஹீரோ டீம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் வருது. ஆனால் அன்றைக்கும் இந்த ஃப்ளோர் 1 நொண்டிக்காலை வச்சுக்கிட்டு ஏற முடியாமல் நிற்க, அப்போ மறுபடியும் ஃப்ளோர் 2 நாம் போகலான்னு போக, ஹீரோ போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு, ஃப்ளோர் 2 நீ இருமா நான் போகிறேன் அப்படின்னு ஃப்ளோர் 1க்கு பதிலாக இவர் போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணும் போல், அதால் அதோட உடம்புக்கே ஓடுனா ஸ்ட்ரெச் பண்ணி சரியாகிடும். ஆனால் நம்ம ஹீரோ பாடிக்கு இது எதுவுமே தாங்கலை. டயர்டில் ஓரமாக போய் உட்காந்துட்றாப்புல. சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கைத்தாங்கலாம் ஹீரோவை ஃப்ளோர் 1 ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஃப்ளோர் 1 சாப்பிட ரெடி ஆகிறாரு. இதை பார்த்து காண்டான ஃப்ளோர் 4 அழுமூஞ்சி பொண்ணு, இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி வேலையே பார்க்கல, ஓடவே இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க, நியாயமாக பார்த்தா உங்கள் சாப்பாடை இன்றைக்கி ஃப்ளோர் 3 தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல, அப்போ அந்த பக்கமாக கிராஸ் ஆன ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு, என்ன பேசுகிறீங்க நீங்கள், அவருக்கு சாப்பாட்டுக்காகவா நாங்கள் ஓடணும், நீங்களே சொல்லுங்கள் ஹீரோ, அவரை போய் சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கு ஹீரோ ஆகுறதா இல்லை பசிக்கு வில்லன் ஆகுறதான்னு யோசிச்சு பசியை தாகம் பண்ணி ஃப்ளோர் 1 நீங்களே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போதே அவர் வயிறு கருன்னு சத்தம் போடுது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிக்கிறாரு. தமிழ் படத்துலாம் சொல்லுவாங்களே, ஹீரோனா இனிமே எல்லாம் இப்படி தானே, அது மாதிரி தான் ஆகிடுச்சு நம்ம ஹீரோ கதை. ஸோ இப்போ அவர் தனக்கு காசு வாங்கி ஏமாத்தின தன்னோட ஃப்ரெண்டை திட்டி
உன்னால தாண்டா எனக்கு இந்த நிலைமைன்னு கடிதம் எழுதுறாரு வெறும் வயிற்றுல. அடுத்த நாள் காலையில் விடியுது, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா சாப்பாட்டுக்கு பதிலாக மூட்டையாக குப்பை இருக்குது. ஃப்ளோர் 2 கதவை தட்டி நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ளோர் 1 வந்து அவரால் ஓட முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக எல்லாரோட குப்பையையும் அவர் ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதனால் லிஃப்ட் வழியாக குப்பையையும் ஹியூமன் வேஸ்ட்டையும் ஃப்ளோர் 1க்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாருக்குமே ஃப்ளோர் 1 மேலே மதிப்பும் மரியாதையும் வந்தது. சந்தோஷமாக வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க, பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ஃப்ளோர் 1க்கு தான் வந்தாகணும் இல்லையா? அதாவது மீதி இருக்க 4 மீல்ஸை சாப்பிட்றதுக்கு. அப்போ அவங்களால அந்த வேஸ்ட்டு ஸ்மெல்ல உட்காந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஆளே நம்ம ஹீரோ தான். ஸோ இப்போ ரூமில் கப்பு தாங்காமல் ஃப்ளோர் 3 நம்ம ஹீரோ பாதியிலே சாப்பாடை வச்சுட்டு ஓடி வெளியே வராரு. அப்போ அங்கே ஃப்ளோர் 1 வெளியே நின்று டிஜிட்டல் ஸ்க்ரீனில் முன்ன மாதிரி ஏன் இப்போ டைம் ஏறலைன்னு நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 10 நிமிஷம் தான் டைம் கொடுது. இதை பார்க்குற ஹீரோ இப்போ யாருமே ஓடலை, ஆனால் டைம் குடிச்சு பார்த்தீங்களா அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டைம் முன்ன மாதிரி வராததால் என்ன பண்ணுறதுன்னு பேசும்போது இது வேலைக்காகாது, நான் கிளம்புறேன்னு ஃப்ளோர் 8 போக ஆரம்பிக்கிறேன். ஃப்ளோர் 2 வெள்ளை முடி பொண்ணு, இங்கே பாரு, நீ தான் இங்கே அதிகமாக சம்பாதிக்கிற, அப்போ நீ தான் இங்கே அதிகமாக வேலை செய்யணும்னு சொல்கிறா. ஃப்ளோர் 8 என்னது, நான் அதிகமாக வேலை செய்யணுமா? நான் நினச்சேன் எனக்கான பொருளை என்னோடய ரூமில் வாங்கி சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணுன்னா நான் ஏன் ஓடணும்? என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லி ரூம் உள்ளே போய் கதவை சாத்திடுறா. இப்போ எல்லார்கிட்டேயுமே ஒரு நாளைக்கும் கம்மியான நேரம் தான் இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 6 மணி நேரம் ஓடியும் சுத்தமாக டைம் ஏறவே இல்லை. நைட்டு 12 மணி ஆக போகிற டைமில் 10 நிமிஷமாக ஆட் ஆக ஆரம்பிக்குது. சரி, ஏதாவது லேக் ஆகுது போலன்னு எல்லாரும் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு கண்டிப்பாக ஒரு டேயாவது எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்கணும்னு நம்பிக்கையோட காலையில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போய் நைட்டு படுத்துடுறாங்க. ஆனால் காலையில் எழுந்து பார்த்தா அவங்களுக்கு 30 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் ஃப்ளோர் 8 தவிர மற்ற எல்லாருமே வேகமாக படியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃப்ளோர் 4ல் இருக்க அழுமூஞ்சி பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. இதனால் எல்லாரும் அவளை வேகமாக கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு வந்து மெயின் ஹாலில் இருக்க லிஃப்ட் வழியாக மருந்து ஆர்டர் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் என்ன மருந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோர் 5 சொல்கிறாங்க ஒரு மருந்தை. ஏன் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு நர்ஸாம். சரி, இப்போ ஃப்ளோர் 2 வெள்ளமடி பொண்ணு வேகமாக ஓடி போய் லிஃப்ட்டில் இருக்க ஃபோன் எடுக்க போகிறா. ஆனால் ஃப்ளோர் 6 முரடன் என்ன பண்ணுறான், இவளுக்காண்டிலாம் இந்த ஷோவை முடிக்க முடியாது, அவள் சாகலாம் மாட்டான், பிரெயின் டேமேஜ் மட்டும்தான் ஆகும், அதனால் அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது, அடில்தடி ஆகுது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ போய் ஹீரோயிசம் பண்ணலான்னு பார்க்குறப்போ ஃப்ளோர் 6 முரடம் விட்டால் மூஞ்சில் ஒரு குத்து. அதே குத்தோடு ஓடி போய் மெடிசனை ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ ஒரு சிரிப்பு சத்தம். யாருன்னு பார்த்தா ஃப்ளோர் 8. எல்லாரும் இங்கே அடித்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. டைம் வேறு முடிய போகுது. ஆனால் இங்கே ஒருத்தி சிரிக்கிறா. ஏன்னு பார்த்தா டைம் 40 மணி நேரம் ஏறி இருக்குது. அதாவது இவங்க படியேறி கூட கிடைக்காத இந்த டைம் இப்போ எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தா ஃப்ளோர் 7 அறிவாளி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறான். இத்தனை நாள் நம்ம தப்பான கணக்கு போட்டோம், நமக்கு டைம் கிடைக்கிறது நாம் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு தான்னு கண்டுபிடிக்கிறான். ஸோ இந்த வீடு ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி தான். சுற்றி பல கேமரா இருக்குது, நடுவில் தான் இவங்க இருக்காங்க. இவங்க ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா அதுக்கு இணையான டைம் கிடைக்கும். டைம் அதிகமானால் இவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க. அப்படி தான் இவங்க ஒரு ரூம் போய் பார்த்து கொடுத்த ரியாக்ஷனுக்கு இவங்களுக்கு டைம் கிடச்சிது. ஒரு படியாக ஏறி கஷ்டப்பட்டதை பார்த்த இவங்க சிரித்ததால் டைம் கிடச்சிது. இப்போ இந்த 40 hours இவங்களுக்கு வந்தது சண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்ததால் தான். ஸோ இது வரைக்கும் சந்தோஷமாக ஜாலியாக போன இந்த தி 8 ஷோ இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, வன்முறையாக இல்லை பழைய மாதிரி போகுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வர எபிசோட்ஸில் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.